ரிஷபராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷமும் இவங்களுக்கு ஜாக்பாட்டு, இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூயிங் அப்படின்ற மாதிரி தான் ரிஷபராசிக்கு இருக்குது. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த தொழிலில் முன்னேற்றம், லாபம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கார். ஜூன் வரைக்குமே அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. ஸோ இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பயன்படுத்தி உங்களுக்கு நீங்கள் இப்போ யாராவது இடம் வாங்கணும், நகை வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதுக்கும் உண்டான ஒரு பீரியடுன்னு இருக்கும் இல்லைங்களா, மார்ச்லேருந்து மே வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பீரியடாக இவங்களுக்கு இருக்கும். அந்த மார்ச் டு மே வரைக்கும் உள்ள விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இவங்க அதில் சொத்து வாங்குறதோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுற விஷயங்கள், ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் உள்ள பீரியடை இவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். எப்பயுமே குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி நபர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு சஸ்டைனபிலிட்டி, நீங்கள் அந்த குடும்பத்தில் வந்து நீங்கள் என்ன அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.